ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்களை இன்று உங்கள் மந்தைக்குள் சேர்த்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய வார்த்தையில் வளர்ந்து திளைக்க எங்களுக்கு ஒரு கிருபையும் ஞானத்தையும் தாரும். அதன் வாயிலாக நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒரு பாத்திரமாக நீர் பயன்படுத்த மாட்டார்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு கை தூக்காம இருக்கு. பக்கம் வந்துருச்சதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள்னாலே அன்பும் சந்தோஷமும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேத பாடம் வாசிச்சோம் இல்லையா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் படித்தோம் இல்லையா? அதில் இருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, குயவன். குயவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குயவன்னா யாரு? பானை செய்கிறவங்களாம் குயவன். நம்மவா இல்லையா? பானை செய்பவர்களை நம்மளாம் குயவன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் பானை செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பானை செய்கிறத பார்த்துருக்கீங்களா? ஓகே, நான் பானை செய்கிறதுக்கு பார்த்துருக்கேன். கடவுள் அந்த இடத்துல எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, அந்த பானை செய்கிற அந்த இதை பற்றி. மறுபடியும் ஒரு அந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 10 வசனத்தை மறுபடியும் யாராவது ஒரு வாட்டி படிங்க. இது வந்து யாரு? கர்த்தரால எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான இந்த வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே உன் வார்த்தைகளை என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். போதும். என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் சும்மா இருந்த தீர்க்கதரிசிய நீ என்ன போ, குயவன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. இவருக்கு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த காலத்தில் தீர்க்கதரிசினா என்ன? கடவுளையோ கனவுலையோ இல்லை நேரடியாகவோ ஒரு சொப்பனத்திலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு செயல் மூலமாக ஏதோ ஒரு வார்த்தையை உணர்த்துவார். அந்த தீர்க்கதரிசிகள் போய் அந்த ராஜாக்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவர்லாம் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து குயவனை போய் பாருன்றாங்க. இவருக்கு ஒரே குழப்பம் எரேமியாவுக்கு. என்னடா நம்ம ஒரு தீர்க்கதரிசி நம்மளை போய் பானை செய்கிறவங்கள்ட்ட போய் அனுப்புகிறாரு, ஏதாவது ஒரு பெரிய பெரிய வார்த்தையை கொடுத்து ஜம்முன்னு அந்த அரசர்களுக்கு நீ என்ன நடக்க போகுதுன்னா சொல்லுவாருன்னு பார்த்தா போய் பானை செய்கிறவங்களுக்கு போன்றாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த எரேமியாவை பற்றி உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த எரேமியாவை நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி அழைப்போம் அப்படின்னா வீப்பிங் ப்ராஃபிட். என்னென்ன? வீப்பிங் ப்ராஃபிட் அப்படின்னா அழுகையின் தீர்க்கதரிசி. ஏன் இவர் அப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, இவர் வாழ்க்கை முழுக்க அழுதே தீர்த்துட்டாருன்னு தீர்க்கதரிசி. இவர் வாழ்க்கையில சுபிச்சமாக நடந்த மாதிரி எதுவும் பெருசாக எதுவும் இந்த இடத்துல கண்ணில் படலை. நம்ம வேத புத்தகத்தில் புலம்பல்னு ஒரு புக்கு இருக்குது தெரியுமா? புலம்பல்னு ஒரு வேத புக்கு இருக்குது பைபிளில். அந்த புலம்பலை எழுதுனது யாருன்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசி. அங்கேயும் புலம்பிட்டு தான் வந்திருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரு? அவர் புலம்ப ஒரு வேத புஸ்தகமாகவே வைக்கிற அளவுக்கு அவர் புலம்பியிருக்காரு. அதனால என்ன பண்ணுவோம்னா இவரை அழுகையின் தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லுவோம். புலம்புனாலும் கருத்தா இலக்கிய நடையில புலம்பியிருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, புலம்பல் புஸ்தகத்தில் வெறும் 5 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், அது எல்லாத்துலேயுமே ஒரு அதிகாரத்திலையும் கரெக்டாக 22 வசனம் தான் இருக்கும். எடுத்து பாருங்க. எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல். இந்த புலம்பல் புஸ்தகத்தில் பாருங்க, முதல் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. முதல் அதிகாரத்தில் 22 வசனம் இருக்குது. 2ஆவது அதிகாரத்தில் 22 வசனம் இருக்குது. 4ஆவது அதிகாரத்தில் 4ஆவது அதிகாரத்தில் 22, 5ஆவது அதிகாரத்தில் 22. ஏன் இப்படி வந்து இருக்கிற 5 அதிகாரத்தில் முதல் 2 அதிகாரத்தில் 22 வசனம், கடைசி 2 அதிகாரத்தில் 22 வசனம், நடுவில் இருக்க அந்த 3ஆவது அதிகாரத்தில் மட்டும் 66 வசனம். ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா எபிரேய மொழியில எபிரேய எழுத்துக்கள் இருக்குல்ல, நமக்கு ஆனாவனெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எபிரேய எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 எழுத்து. எத்தனை எழுத்து? 22 எழுத்து. அந்த 22 எழுத்துல ஒரு எழுத்துக்கும் ஒரு வசனம் எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காரு? ஒரு எழுத்துக்கும்
ஒரு வசனம் எழுதியிருக்காரு. அதனாலதான் ஒரு அதிகாரத்துல 22 வசனம் கரெக்டா இருக்குது. அது ஏன் பாஸ்டர் நடுவில் 3வது அதிகாரம் மட்டும் 66 வசனம் இருக்குது, டபால்னு அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு எழுத்துக்கும் 3 வசனம் எழுதியிருக்காரு. 3 × 22 எவ்வளோ? 66. ஒரு எழுத்துக்கும் 3 வசனம் எழுதியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 வசனம். இந்த மாதிரி புலம்புனா கூட இலக்கிய நடையில தான் புலம்பியிருக்காரு யாரு? எரேமியா. அதனால எரேமியா சொன்னதை நம்ம மிகவும் கவனிக்க வேண்டியது நிச்சயம். அதுவும் கடவுள் என்ன சொல்றாரு, நீ போ அந்த குயவனை போய் பாரு அப்படின்னு சொல்றாருன்னா அதுல ஒரு பெரிய தாற்பயம் இருக்கணுமா இல்லையா? அது ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நம்ம ஊர்லலாம் பானை எப்படி செய்வாங்க? ஒரு மண்ணை எடுப்பாங்க. என்ன மண்ணை எடுப்பாங்க? களிமண் எடுப்பாங்க. என்ன மண்? களிமண் சேர்த்து சொல்லணும். மண்ணுன்னு சொன்னா பிற்காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க, மண்ணை வச்சு நம்ம பானை செஞ்சாலும் நினைச்சுக்குவாங்க. நம்ம என்ன பண்ணணும், கருத்துக்களை கரெக்டாக பதிவு பண்ணிடணும். களிமண்ணை எடுத்து அதை பதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்துக்கு நடுவில் வச்சு தண்ணியை தெளித்து அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பானையாக செய்வாங்க. ஆமாவா இல்லையா? பானையாக செஞ்சு அதை தூக்கி எடுத்து வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் விற்பாங்க. இதுதானே நமக்கு தெரிஞ்சது. ஆமாவா இல்லையா? ஒரு களிமண் எடுப்பாங்க, தண்ணி தெளித்து நல்லா தட்டி அதை ஒரு சக்கரை மரத்துக்கு நடுவில் வச்சு அது மேலே மறுபடியும் தண்ணி தெளித்து அப்படியே ஒரு வடிவமாக கொண்டு வந்து என்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை எடுத்து கொண்டு போய் காய வச்சு சுட்டு விற்பனைக்கு கொண்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச பானை செய்யும் முறை. ஆனால் வேதாகமத்தில் இங்கே கொடுத்துருக்கிற அந்த வசனங்கள் பானை செய்கிறது தான், அதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கடவுள் எந்த பானை தெரியுமா சொல்லியிருக்காரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எபிரேயர்கள் எவ்வாறு பானை செய்வாங்கன்னா அது ஒரு முறைமை இருக்கு. எப்படி முறைமை அப்படின்னா, அதுல 7 பரிமாணங்கள் இருக்கு. ஒரு பானை ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா 7 பரிமாணங்களை தாண்டி தான் அந்த பானை என்ன பண்ணணும், அந்த கடைக்கோ இல்லை அந்த வீட்டுக்கோ போய் சேரும். அதுல 3 விதமான ஆட்கள் அதுல பானை செய்முறையில ஈடுபடுவாங்க. ஒருத்தர் அந்த பானை செய்யறவர் மெயினான ஆள் யாரு? அந்த குயவன். அந்த குயவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் குயவனும் ஒரே குயவன் என்ன பண்ணுவாரு, அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பான். அப்புறம் குயவன் என்ன பண்ணுவான், அந்த பானையை செய்வான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த செஞ்ச பானையை சந்தைப்படுத்துவதோ விற்பதோ இல்லை வேறொருவருக்கு கொடுப்பதோ அதை என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பண்ணுவார். இவரு இதுல தலையிட மாட்டார். யாரு? இந்த குயவன் வேலையாள் வச்சிருக்காருல, வேலையாள் செய்ய வேண்டிய வேலையில இந்த குயவன் தலையிட மாட்டார். இந்த விற்பனையாளர் விஷயத்திலையும் இல்ல இந்த பானையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்திலையும் இந்த குயவன் தலையிட மாட்டார். ஆனா ஓனர் யாரு? இந்த குயவன் தான். பானைக்கு ரெடி பண்றது ஒரு ஆளு, செய்யறது ஒரு ஆளு, சந்தைப்படுத்துவது ஒரு ஆளு. 3 விதமான முறைமைகள் அங்க இருந்துச்சு. அது 7 விதமா கையாளுவாங்க. அதை நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மண்ணை தேர்ந்தெடுப்பது, அதாவது பானைக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுப்பது. இதை யார் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குயவனோட வேலைக்காரன், அதாவது குயவனால் நியமிக்கப்பட்ட ஒருத்தவன். அவங்கள பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்டெண்டட் ஹேண்டு தான். இவங்களோட இன்னொரு கை மாதிரி தான், அந்த குயவனோட இன்னொரு கை மாதிரி தான் அந்த வேலைக்காரர்களும். ஏன்னா குயவன் சொல்றது தானே அவங்க செய்யணும். தனக்கு தெரிஞ்ச மாதிரி போய் மண்ணு தான் எடுத்துகிட்டு சொன்னால் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த குயவன் என்ன மாதிரி மண்ணை கேட்குறாரோ அந்த மாதிரி மண்ணை ரெடி பதப்படுத்தி எடுக்க வேண்டியது யார் வேலை? அந்த வேலைக்காரனோட வேலை. அவன் முதல்ல என்ன பண்ணுவான், முதல்ல அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவான். களிமண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த களிமண்ணை சுத்தப்படுத்துவாங்க. பாகம் அந்த களிமண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னோட கொட்டகையில் வச்சு அந்த களிமண்ணில் இருக்கிற அந்த கற்கள், அந்த வேர்கள், அந்த அழுக்குகள் இதெல்லாம் என்ன பண்ணுவான், மொத்தமாக பிரித்து எடுத்துட்டு அந்த களிமண் மட்டும் சுத்தமாக இருக்குதான் தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது நடை என்ன அப்படின்னா, அந்த களிமண்ணை அழகாக பதப்படுத்துவது, லைட்டாக மேலே தண்ணி தெளித்து பதப்படுத்தி வைப்பது. ஏன்னா இந்த குயவனுக்கு எப்போ இந்த பானை செய்யறதுக்கு அந்த மண்ணு வேணும்னு அந்த வேலைக்காரனுக்கு தெரியாது. வேலைக்காரனோட வேலை என்ன, மண்ணு சேகரித்து அதை சுத்தம் பண்ணி எடுத்து வைப்பது. அதனால எப்போ இந்த குயவனுக்கு மண்ணு தேவைப்படும்னு தெரியாததுனால அந்த மண்ணை எடுத்து ஒரு காலகட்டத்துக்கு பதப்படுத்தி வைக்கிறது அந்த வேலைக்காரனோட வேலை. 3வது வேலை என்ன அப்படின்னா, அந்த மண்ணுக்கு அவ்வப்போது நீர் பாய்ச்சுவது. அந்த மண்ணை முழுசாக காஞ்சிடக்கூடாது இல்லையா?
குயவன் எப்போ பானை செய்வான்னு தெரியாது. இந்த மூணாவது இது என்ன, அந்த மண்ணுக்கு நீர் பாய்ச்சும் வேலை. அந்த வேலையை தான் யார் பார்க்குறா, நம்ம திருச்சபை பார்க்குது. வெளியில் புறஜாதியார் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணிடுவாங்க, சபைக்குள்ளே வருவாங்க. அந்த களிமண் என்ன பண்ணும், சபைக்குள்ளே வரும். சபைக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவார் பாஸ்டரு, அவங்களுக்குள்ளே இருக்க சடங்கு சம்பிரதாயம், இந்த கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் எடுத்து போட சொல்லுவார். எடுத்து போட்டதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஒரு களிமண்ணாக இருக்கும். அந்த களிமண்ணை பாதுகாக்கிறது எப்படி, அவ்வப்போது இங்கே நீர் பாய்ச்சுறாங்கள, எப்படி அந்த வேலைக்காரன் நீர் பாய்ச்சும் பொழுது எப்படி அந்த மண் செறிவோடு இருக்குதோ அதே போல தான் நம்மளும் திருச்சபையில் இந்த வேத வசனத்தை நமக்குள்ளாக வாங்கி கொண்டு நம்மளும் என்ன பண்ணணும், செறிவோடு இருக்கணும். இது மூணாவது. ஆனால் என்ன நடந்தது, இந்த மூணாவது ஸ்டேஜில் தான் பல பேர் வழிகளுக்கு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? சபைக்கு வந்தவங்க பாஸ்டர் தன்னை சரியான முறையில் உபயோகப்படுத்தலை. ரெவரண்ட் ஐயா என்னோட திறமையை கண்டுபிடிக்கல, நான் இது கொடுத்துருந்தா நல்லா செஞ்சுருப்பேன், அது கொடுத்துருந்தா நல்லா செஞ்சுருப்பேன்னு ஒரு சிலருக்கு சபை மக்களுக்கு தோணும். ஆனால் பாதிரியார் என்ன பண்ணுவார், அவங்க ஏதாவது ஒரு இன்னலோட வந்தால் வெறும் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி ஜோம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுவார். என்னடா நம்ம உதவி கேட்டு வந்தால் வெறும் ஜபத்தை மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணிக்குவாங்க, தன்னோட மனசில் தோணும். அதுக்கு கடவுள் இங்கே தான் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, பண்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா, நீ தேவனுக்குள்ளாக நீ இருந்து விசுவாசத்துடன் இந்த சபைக்கு வந்திருந்தால் உனக்கு அந்த இன்னல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீ இப்போதான் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற, நீ இன்னும் பண்பட வேண்டியது நிறைய இருக்குது, அனுபவங்கள் பெற வேண்டியது நிறைய இருக்குது. எடுத்தாலும் ஒரு மரத்துலேருந்து கனி கிடைக்காது, ஒரு மரம் வளர்ந்து செழித்தாதான் அதுலேருந்து கனி கிடைக்கும். அதை சபை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த மூணாவது ஸ்டேஜில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உணர்த்துறாரு. அந்த மண் வந்தது என்ன நினச்சிக்குமா, நான்லாம் வெளியில் எப்படி தெரியுமா இருந்தேன், என்கிட்ட ஒரு விதை கிடச்சிதுன்னா எவ்வளோ பெருசாக வளர்த்து நான் மரமாக்கிடுவோம் தெரியுமா, இப்படிலாம் நினச்சிட்டு தான் சபைக்குள்ளே வரும். என்ன பண்ணணுமா, நான் வெளியில் மண்ணாக இருந்திருந்தேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு விதை கிடச்சா அதை பெரிய பெரிய மரமாக்கியிருப்பேன், பெரிய பெரிய செடியாக்கியிருப்பேன், பல பேருக்கு நிறைய பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த மண் நினச்சிக்கிட்டு உள்ளே இருக்கும். ஆனால் அந்த குயவனுக்கு தான் தெரியும் அந்த களிமண்ணில் எதுவும் முளைக்காது. ஆனால் அந்த எதுவும் முளைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அந்த களிமண் என்ன பண்ணும், களிமண் எதுக்கு பயன்படுமோ அதை செஞ்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வரது தான் யார் வேலை, குயவன் வேலை. அந்த களிமண் எதுக்கு பயன்படும் அப்படின்னு நல்லா குயவனுக்கு தெரியும். ஆனால் இந்த களிமண் என்ன நினச்சிக்கும், என்கிட்ட ஒரு விதை கிடச்சா நான் பெரிய மரமாக்கியிருப்பேனேன்னு. தன்னுடைய திறமை எங்கே இருக்குது, என்ன எப்படி நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிலர் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட ஆத்மாவை குயவன் கையில் ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாதான் உங்களுக்குன்னு கடவுள் என்ன வச்சிருக்காரோ அதை செய்ய முடியும். இந்த குயவன் கையில் அந்த களிமண் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குயவன் பானையை செய்வானா, அந்த குயவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பானையை செய்வானா? இது ரெண்டுமே கிடையாது. என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு ஏற்றாப்புல தான். அன்னைக்கு பானை தேவைப்பட்டது என்றால் அது பானையாக மாறும். அன்னைக்கு ஜாடியாக ஏதாவது தேவைப்படுதுன்னா அது ஜாடியாக மாறும். அன்னைக்கு தட்டாக தேவைப்படுதுன்னா ஒரு மூடாக்காக ஒரு மூடியாக மாறும். ஆமாவா இல்லையா? களிமண் பானையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அடுப்பாக கூட மாறலாமே, தட்டாக கூட மாறலாமே, இல்லைன்னா ஒரு கரண்டியாக கூட மாறலாமே, இதெல்லாம் இல்லைன்னா வேற வேலைப்பாடுகள் கூட மாறலாமே. ஆனால் அது யார் கையில் இருக்குது, குயவன் கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சிக்குவோம் குயவன்னா நம்ம பானை தான் செய்கிறான், அவன் பெரும் பானை மட்டும் தான் செய்வான் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கும். ஆனால் ஒரு குயவனுக்கு என்ன தெரியும், உங்களை எப்படி எந்த இடத்துல பண்படுத்தி என்னவா மாற்றுவது என்பது குயவன் கையில் தான் தெரியும். இந்த மொதல் 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, முதல்ல உங்களை வெளியிலேருந்து சபைக்குள்ளாக அழைத்து வருவது, உங்கள் மனதில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை நீக்கி போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றுவது, உங்களை பதப்படுத்தி வைத்துக் கொள்வது யார் வேலை? முதல் 3 வேலை இயேசு கிறிஸ்துவானவரோட வேலை. யாரோட வேலை? இயேசு கிறிஸ்துவானவரோட வேலை. நீங்கள் இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு வேத வாக்கியங்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மனதை பக்குவப்படுத்தி பதப்படுத்துவார். எப்போ வரைக்கும்? குயவனான பிதா உங்களை ஒரு மோல்டாக்குற வரைக்கும், பிதா உங்களை ஒரு பாத்திரமாக மாத்துற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுவார், உங்களை இந்த மாதிரி எடுத்து தேர்ந்தெடுத்து சபைக்குள்ளே வச்சு உங்களை பக்குவப்படுத்தி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த குயவன் கையில் போனதுக்கப்புறம் இந்த 4வது ஸ்டேஜ், அந்த பதப்படுத்துகிற மண்ணை எடுத்து எதில் வைப்பார், அந்த வட்டத்தில் வைப்பார். அந்த சக்கரை மாதிரி சுற்றுது இல்லை,
அதில் வச்சு தண்ணியை தெளித்து அந்த ஒன்று யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஷேப்பு வேணுமோ எல்லாத்தையும் ஷேப் பண்ணுவார். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர், எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருந்தா நான் நல்லா வந்திருப்பேன், ஆனால் எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல. நான் இதை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா இதை நான் நல்லா செஞ்சுருப்பேன், ஆனால் இது எனக்கு செய்யலை. இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னு சொல்லுவாங்களே தவிர, கொடுத்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்னவா இருக்கும்? கேள்விக்குறியாக தான் இருக்கும். அந்த குயவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வேலையை அவர்கள் செய்வதற்கு பதிலாக தனக்கு இன்னென்ன வேலைகள் கொடுக்கப்படவில்லை, இன்னென்ன காரியங்கள் செய்யப்படவில்லை, அதனால தான் நான் என்ன இருக்கேன், இப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் வழி வேலைக்கு போக நேரிடும். அந்த குயவன் செய்யும் போது ஏதாவது பாத்திரம் நெளிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த நெளிஞ்ச பாத்திரத்துக்கு என்ன பண்ணிடுவார், மண்ணோட போட்டுருவார். ஆமாவா இல்லையா? சக்கரை சுத்தும் போது ஒரு பானை செய்யும் போது லைட்டாக ஒரு பானை நெளிஞ்சிருச்சுன்னா அந்த பானை இப்போ சொல்லுது, நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், கடவுளோட கையில் மண்ணாக இருக்கிறோம். அவர் ஒரு பானை செய்கிறாரு, நம்ம போய் கடவுள்கிட்ட சொல்கிறோம், கடவுளை என்ன பானையெல்லாம் செய்யாதீங்க, நல்ல பெரிய ஜாடியாக செய்யுங்க. என்னது, பானையை கட்டையெல்லாம் வேணாம், பெரிய ஜாடியாக செஞ்சுருங்க என்ன அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் என்ன நினைக்கிறாரு, பானையாக்கணும்னு நினைக்கிறாரு. என்னது, ஜாடியாக செய்யும் போது பூமாக மேலே வரும்போது டக்குன்னு நெளிஞ்சோட என்ன ஆகிடுது, அதை யூஸ் பண்ணுவாரா? கிடையாது. என்ன பண்ணுவார், தூக்கி தூர போட்டுருவாரா? கிடையாது. மறுபடியும் அந்த சக்கரத்தை எடுத்து மற்ற கழிவுகளோட சேர்த்து போட்டுருவார். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம், உலக பிரகாரமான காரியங்களில் பொறுப்புகள் சில பல என்ன பண்ணுறது, ப்ரமோஷனுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, தேவன் நமக்கு வைத்திருக்க காரியம் தடைபட்டு விடுகிறது. அது தடைபடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், தேவனிடம் நாம் மண்டிட்டு மன்றாடி நீங்கள் என்னை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்கணும். தேவன் மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாரு. எப்படி, குயவன் மறுபடியும் அந்த இடத்துல மண்ணை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மற்ற மண்ணோட மறுபடியும் சேர்த்து பிணைஞ்சு அதே பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு வந்துடும். ஆமாவா இல்லையா? அதே போல மறுபடியும் நமக்கு ஒரு தேவன் வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்டாக பயன்படுத்தி தேவன் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு பாத்திரமா மாறிட்டோம்னா என்ன பண்ணுவாங்களாம், 4வது ஸ்டேஜ் அந்த பாத்திரத்தை செய்கிறது, சக்கரத்தில் எடுத்து வச்சு. 5வது ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, அந்த பானையை அழகாக செஞ்சோன்னே அந்த பானையை எடுத்து தனியாக வைப்பாங்க. எங்கே வைப்பாங்க, வெயிலில் வைப்பாங்களா நிழலில் வைப்பாங்களா? பானையை செஞ்சுட்டாங்க, சக்கரத்தில் வச்சு அழகாக செஞ்சாச்சு. அதை எடுத்து எங்கே வைப்பாங்க, வெயிலில் வைப்பாங்களா நிழலில் வைப்பாங்களா? வெயிலில் வச்சா டக்குன்னு காஞ்சி என்ன பண்ணிடும், பாத்திரத்தில் வெடிப்பு விழுந்துடும். ஏன்னா புது களிமண் அது, அப்போ தான் செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும், நிழலில் வச்சு ஒரு 2-3 நாள் உலர வைக்கணும். அப்போ தான் இருக்கிற பக்குவம் அந்த பக்குவத்தோடு வரும். அதே மாதிரி தான் நம்மளும், கடவுள் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா திடுதிடுன்னு ஓடி போய் எல்லா வேலையும் பார்க்குறேன், கடவுள் என்ன பேசிட்டாரு, அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு, நான் போகிறேன் எடுத்தோன்னு அது செய்கிறேன்னு தட வேலையாக செய்யும் போது என்ன ஆயிடுது, தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த பானை எவ்வாறு உடைகிறதோ அவ்வாறு நம்மளும் உடைக்கப்படுவோம். பானை செய்யும் போது நீங்கள் நெளிஞ்சிட்டா கூட மறுபடியும் போய் கடவுள் உங்களை மண்ணோட சேர்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த மண்ணை எடுத்து ஒரு பானையாக செஞ்சிருவார். ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் கடவுள் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு, ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருன்னு ஒரு கொஞ்சம் காலம் நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் அதை ஆராதனை பண்ணி நீங்கள் அதோட வழிகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு வேலையை செய்தீர்கள்னா என்ன ஆகிடும், வெடிப்பு விழுந்துடும். அந்த பானை காய்கிறது எந்த கையில் இருக்குது, சூழ்நிலையின் கையில் இருக்கிறது. வெயிலில் வைத்து விட்டால் என்ன ஆகிடும், திடீர்னு இருக்கத்தினால அந்த பானை பிளவுபடும். அதுக்கப்புறம் அந்த பானை எதுக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் பானையாக மாற்ற முடியாது, கஷ்டம். ஆனால் உலர்ந்த நிலையில் நிழலில் வச்சு அதை பொறுமையாக காய வச்சோம் அப்படின்னா அது ஒரு வெளித்தன்மையான ஒரு கொஞ்சம் உறுதியான பானையாக இருக்கும். இந்த 2 வேலையை, இந்த பானை செய்கிற வேலையும் உலர வைக்கிற வேலையை யார் பார்ப்பா, பிதாவானவர் பார்ப்பார். யார், குயவனானவர் பார்ப்பார். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதை யார் பார்ப்பார் அப்படின்னா 7வது ஸ்டேஜ், பரிபூர்ணமான ஸ்டேஜ். அதை யார் பார்ப்பாருன்னா பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பாரு. இந்த பானையெல்லாம் செஞ்சு அழகாக வச்சாச்சு. இந்த பானை என்ன பண்ணணும், அடுத்தாப்புல எடுத்து கொண்டு போய் இதை நல்ல பானையான்னு செக் பண்ணணும்ல. நல்ல பானையாக உறுதியாக கடைசி காலம் வரையும் நிலச்சி நிற்கணும்னு அந்த பானையை என்ன பண்ணணும், சுட வைக்கணும். ஆமாவா இல்லையா? செங்கல் சூழலில் எப்படி செங்கலை சுட வைக்கிறாங்களோ அதே மாதிரி தீயில போட்டு இந்த பானையை கரெக்டான இதில் வாட்டணும். இதை யார் பண்ணுவா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார்.
இயேசு கிறிஸ்துவானவர் நற்சாட்சியாக ஞானஸ்தானம் பெற்று எழுந்து வந்த பிறகு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவரை சாத்தான் கையில் ஒப்படைத்து நிந்தனைக்கு உள்ளாக்கினாரோ, அதே போல நம்மளை பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவார்? சோதித்து பார்ப்பார். நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலர்ந்த பிறகு கொஞ்சம் கடுமையானதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உஷ்ணத்தை, அதிகப்படியான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளை புடமிட்டு பார்க்கும் இந்த உலகம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்மளாம் சிக்கி தவிச்சு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரோம்னு நமக்கு ஒரு கற்பினையை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதுல நம்ம மீண்டு வந்தோட தான் 7வது ஸ்டேஜ், என்ன கடைசி ஸ்டேஜ், நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜை நம்ம தாண்டி வரணும். நம்ம 3வது ஸ்டேஜ் சொன்ன தெரியுமா? முதல் 3 ஸ்டேஜ் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை சபையில் வைத்து பதப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இல்லையா? அந்த 3வது இடத்துல சபையில் நம்ம இருக்கும் போது பல விஷயங்களை இயேசு கிறிஸ்துவான நம்ம கற்றுக் கொடுப்பார். அந்த இடம் தான் நம்ம வழி விலகி போகிறதுக்கான அதிக சாத்தியக்கூறு உள்ள இடம். சாத்தான் என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல தான் நம்மள வேறு பிரித்து நமக்குள்ள பிரிவினை ஆவியை கொடுத்து நமக்குள்ள ஆசைகளை கொடுத்து நம்மள பிரித்து பார்ப்பான். ஆனால் நம்ம பிரியாம வசனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் 27ஆம் வசனம். என்ன தெளிவா போட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அந்த வசனத்தை கொடுக்க வேண்டுமே தவிர அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இங்கே நிற்கும் போது நீங்கள் பெரிய ஒரு ஆதங்கத்தில் ஓடி வருவீங்க. என்ன பண்ணிடுவார் பாஸ்டர்? நார்மலாக இருந்து சரிம்மா அதுக்காண்டி உங்களை ப்ரேயர் பண்ணுவோன்னு ஒரு வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணுறாரு? அவங்களுக்கு தேவை உதவி. ஆனால் பாஸ்டர் ப்ரே பண்ணுறாரு. காரணம் என்ன? சாத்தான் ஒரு சில இன்னல்களை உங்களை வழி விலகி செல்வதற்காக 3 பரிமாணங்களில் கொடுப்பான். அதை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பீங்க பசிச்ச வாய்க்கு சோறு தானே முக்கியம் அப்படின்னு. ஆனால் அந்த பசிச்ச வாய்க்கு சோறு தான் முக்கியம்னு இயேசு கிறிஸ்துவானவர் அன்னைக்கு கருதி என்ன பண்ண அப்பத்தை கற்களை அப்பமாக மாற்றி உண்டிருந்தா முதல் அற்புதம் என்னவாயிருக்கும்? கல் அப்பமாக மாற்றினது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறது அற்புதமாக இருக்காது. என்னவாயிருக்கும்? கல்ல அப்பமாக மாற்றுறது ஆயிருக்கும். அதனால வேதத்தை உட்கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் முதலாவதாக பிழைக்க முடியும். நம்மள ஒரு மனிதனாக மாற்றுவது என்ன? இந்த வேத வசனம் தான் இந்த கிருபையின் காலகட்டங்களில் நம்மளை என்ன பண்ணும்? ஒரு மனுஷனாக நிறுத்தும். நம்ம எதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? வேதத்தின் அடிப்படையில் மூலமாக பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது அந்த சூழ்நிலை எவ்வாறு மேற்கொள்வது என்பது. இதில் தேவன் என்ன பண்றாரு? நீ நேரடியாக என்கிட்ட கேளு, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை தேட வேண்டும். முதலாவது என்ன தேடணும்னு போட்டிருக்குது பைபிள்ல? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். அந்த குயவனுக்கு தேவையான பாத்திரமா தான் நம்ம இருக்கணுமே தவிர நமக்கு தெரிஞ்ச அந்த பாத்திரத்தோ நமக்கு தெரிஞ்ச இடத்துலையோ நம்மளா ஒரு எண்ணத்தோடையோ போய் கடவுள் அணுகுனா நடக்காத ஒரு சில காரியங்கள். அந்த நேரத்துல தான் வழி விலகி போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? சபையில இருக்கிறவங்க எனக்கு இந்த பொறுப்பு வேணும் அந்த பொறுப்பு வேணும் ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் எனக்கு இது வேணும் அது வேணும், உலக பிரகாரமான காரியங்கள், எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும், எனக்கு வீடு வேணும் ஜெபம் பண்ணுவாங்க. முட்டிக்கால் போட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு குடும்பம் வேணும் அது வேணும் இது வேணும்னு யோசிப்பாங்க. ஆனா என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஏன்? தேவனுடைய சித்தம் அதில் இல்லை. தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீங்க தேவனிடத்தில் கேட்டால் மட்டும்தான் அது நடைபெறும். அப்ப காரு பைக்கே கொடுக்க மாட்டாரா பாஸ்டர்? நகை நட்டே கொடுக்க மாட்டாரா பாஸ்டர்? இல்லை எனக்கு நிலம்பூலமே கொடுக்க மாட்டாரா பாஸ்டர்? அப்படின்னா தேவன் கொடுப்பார். நம்மள ஆண்டு அனுபவிச்சுக்கன்னு சொல்லி தானே இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம கொடுக்காம இருப்பாரு? அது எப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போதுதான் இதெல்லாம் வரும். இந்த வைரம் வைடூரியம் தங்கம் பொண்ணு வெள்ளி மண்ணு இது எல்லாம் என்ன நமக்குரிய காரியங்கள் கிடையாது.
இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட், பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நமக்கு வந்து காந்த மாதிரி இழுத்து ஒட்டிக்கும், இதெல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் இங்கே தேடுறோம். தங்கம் எங்கே இருக்குது? மண்ணில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. நம்ம மேலே போகிறதுக்கு பார்க்கணுமா, கீழே போகிறதுக்கு பார்க்கணுமா? நம்ம இறந்து போன அந்த தங்கத்தை தூக்கிட்டு போக முடியுமா? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்து போனவங்க யாராவது தங்கத்தை தூக்கிட்டு போயிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பெரிய பல ஏக்கரு, பல 100 ஏக்கர் சொத்து வச்சுருக்கவங்க புதைக்கப்படும் பொழுது பல 100 ஏக்கரை சுற்றி வச்சுக்கிட்டாங்களா? கிடையாது. போகும்போது நம்ம எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் வாழும் பொழுது நமக்கு தேவை, அன்றாடம் நமக்கு தேவைகளை தேவன் சந்திப்பார். நமக்கு தேவை 3 வேளை உணவு. ஆமாவா இல்லையா? வாழ்கிறதுக்கு 3 வேளை உணவு இருந்தால் போதும், உடுத்துவதற்கு உடை இருந்தால் போதும், படுப்பதற்கு இடம் இருந்தால் போதும். இந்த எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றால் அதற்கு மேலாக எது கிடைத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். 3 வேளை சாப்பிட வேண்டிய இடத்துல உங்களுக்கு 4வது வேளை சாப்பிட்றதுக்கும் காசு இருக்குதா? அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு சைக்கிள் நிற்கிதா? அது ஒரு ஆசீர்வாதம். எதுக்காவது பயன்படும். அது பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். சைக்கிள் பெட்ரோல் இல்லைனாலும் ஓடும். ஆமாவா இல்லையா? அதுக்கு நான் உதாசீனப்படுத்திட முடியுமா? முக்கியமான நேரத்தில் நமக்கு சைக்கிள் தான் உபயோகப்படும். அவசர காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு நியர்பை ஏரியாவுக்கு போகணும்னா சைக்கிள் தான் உபயோகப்படும். பைக்கு தூரமாக போகிறதுக்கு தான் உபயோகப்படும், வேகமாக போகிறதுக்கு தான் உபயோகப்படும். முன்னோடுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதனால எதையும் வெறுத்து ஒதுக்கிட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய காரியத்தை தேடணும். தேவன் கையில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளே ஒரு அழகான பாத்திரமாக மாற்றுவார். இன்னொரு வசனம் எடுங்க. அந்த 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 19லிருந்து 21 வசனம் வரைக்கும் படிங்க. பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொன்ன அருள் வாக்குகள்னு இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த தாற்பயத்தை விலைக்கு எரேமியாவுக்கு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு சொன்னார். இதோட சுருக்கத்தை என்ன பண்ணிட்டாரு, பவுல் மூலியமாக தீமோத்தேயுவுக்கு ஈஸியாக சொல்லிட்டாரு. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைப்படுவதை கேட்கறத விட தேவனோட ராஜ்யத்தை தேடி அதற்கு தேவையானதை கேட்பது மிகவும் நல்லது. அதை கேட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா பொடியிலும் கொட்டலாம், பூரையை பீத்து கொண்டும் கொட்டலாம். அதெல்லாம் எப்படி வரும்? பை ப்ராடக்ட் மாதிரி. ஆனால் அதன் பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. என்றைக்குமே எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு காசு இல்லைனாலும் நம்ம மனசு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தான் இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் நீதியாக தான் நம்ம மனசு இருக்கணும். என்றைக்குமே ஒரு பொருளாதாரத்தை வச்சு, உலக பிரகாரமான வாழ்க்கையை வச்சு ஒரு மனிதரையோ யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. காசு இருக்கும் ஆனால் அதை கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. ஏழைக்கு மனசு இருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. கேட்டால் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, உலக நீதி அப்படி தான் இருக்குது. எனக்கு செய்யணும்னு மனசு இருக்குது பாஸ்டர், ஆனால் செய்யறதுக்கு காசு இல்லை. ஆனால் பணக்காரன் என்ன பண்ணுவான், நல்ல காசு வச்சுருப்பான் ஆனால் கொடுக்கற முடியாது. ஏன்னா அவங்கள என்ன, ஒரு சிலர் வந்து கடவுள் பலருக்கு பலவிதமான நேரங்களில் பலவிதமான உதவிகளை புரிவார். இப்போ பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கெட்டவங்க கிடையாது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னு கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தானே பணக்காரனாக இருக்காங்க. திடீர்னு ஒன்றும் அவங்களுக்கு ஒரு சிலர் கூரையை பிடிச்சிட்டு கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் வேதாகமத்தின்படி உழைத்து உண்பது தான் நீதி. உழைக்காம ஒரு வேளை நமக்கு வருதுன்னா அது என்ன பண்ணுது, நம்ம உடம்பு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான் நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் உழைத்து உண்டால் தான் கையில் தங்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், மனசில் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் என்னதான் ஒரு வேளைக்கு சாப்பிட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. நாங்கள் வந்து வீட்டில் வரும்போது வள்ளியை வகை வகையாக சமைச்சு வைப்பாங்க, எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் என்ன, ஒரு வேளைக்கு ஒரு வயிறு இவ்வளோதான் கொள்ளுன்னு இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க,
3 வேளைக்கு சேர்த்து ஒரே வேலையை சமைச்சு வச்சுருவாங்க. சாப்பிடும்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலைங்களால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சூழல் தான். நம்ம என்ன பண்ணணும், தனக்கு மிஞ்சினது தானோ. நம்ம ஒரு குடும்பமாக ஒன்றாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல தேவைகள் இருக்கும், பிறருக்கும் பல தேவைகள் இருக்கும். உலக பிரகாரமான காரியங்களை நாம் நாடாமல் இயேசுவை பற்றி கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் வழியை நாம் பற்றி கொண்டு, குயவன் கையில் நாம் ஒரு களிமண்ணாக இருந்தால் நம்மளை நல்ல ஒரு பாத்திரமாக, ஒரு பாண்டமாக மாற்றி ஹையர் பொசிஷன்ல மேலோங்கி வைப்பார். நம்ம என்னைக்குமே கீழே குனிஞ்சு பொண்ணை தோண்டக்கூடாது. மேலே அந்த பொக்கிஷத்தை அங்கே வச்ச இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம இடத்துல இருக்கிறாரு. என்ன இருக்கிறாரு? அந்த பொக்கிஷத்தை மண்ணுக்குள்ள வச்ச இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கிட்ட இருக்கும் போது நமக்கு அந்த பொக்கிஷம் தேவையா? இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக இந்த காலத்தில் விளக்கணும்னா, வீடு யார் கையில் இருக்கோ அவன் ஓனர் கிடையாது, பத்திரம் யார் கையில் இருக்கோ அவன் தான் ஓனர். ஆமாவா இல்லையா? வீடு யார் கையில் வேணாலும் இருக்கலாம், அவன் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் பத்திரம் யார் கையில் இருக்கோ அவன் தான் ஓனர். வீடு ஒருத்தன் வாடகைக்கு விட்டுருக்கான் அப்படின்னா அவன் என்னதான் அது ஏன் வீடுன்னு அந்த டயத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விருந்தாடி கூப்பிட்டு வந்து விருந்து வச்சாலும் ஓனர் யாரு? பத்திரம் வச்சிருக்காங்க. அது யாரு? குயவன். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பத்திரத்தை தான் பார்க்கணுமே தவிர வீடு அவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்குது, இவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லி வீட்டை நோக்கி ஓடக்கூடாது. பத்திரம் பழசா தான் இருக்கும், ரொம்ப பழசா இருக்கும், கிழிஞ்சு போயிருக்கும், அழுக்கா இருக்கும். ஆனால் எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி? வீட்டுக்கா பத்திரத்துக்கா? அந்த வீட்டுக்கு வேல்யூ கொடுக்குறதே அந்த பத்திரம் தான். நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு பத்திரத்தை நோக்கி ஓடணுமே தவிர உலக பிரகாரமான வீட்டை நோக்கி நம்ம என்னைக்குமே ஓடக்கூடாது. அதுக்காக நான் எதுவுமே கேட்கக்கூடாதா பாஸ்டர்? கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? நீங்கள் ஒரு நல்ல செயலை முன்னிறுத்தி அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பா, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அதுக்காக என்னை பாத்திரமாக பயன்படுத்துங்க ஏசப்பா, இப்படி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தி வைப்பார். வைக்கும் போது அப்புறம் தெரியும், என்னடா அவன் கவுளிவாக்கத்துக்கு வரும்போது ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து வந்துகிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பிராண்டட் காரில் வந்து இறங்குறான், இங்கேருந்து வந்துச்சு, எங்கேயாச்சும் கொள்ளைக்குள்ளே அடிச்சுட்டானா, சுருட்டிட்டானா, அப்படி நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சிட்டா எப்படி வேணாலும் உயர்த்துவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் கையில் நம்மளை ஒப்படைக்கக்கூடிய மனசு நமக்கு இருக்கணும். அந்த மனசு இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு என்னைக்குமே வயது ஒரு வரம்பு கிடையாது. என்ன கிடையாது? வயது ஒரு வரம்பு கிடையாது. எனக்கு 20 வயசு ஆச்சு, அப்போ நான் ஒப்பு கொடுத்துருந்தா, 20 வயசுல நான் என்ன ஒப்பு கொடுத்துருந்தா கடவுள் நான் 30 வயசுல 40 வயசுல நல்லா உயர்த்திருந்திருப்பாரு. எனக்கு ஆல்ரெடி 50 வயசு ஆச்சு, எனக்கு ஆல்ரெடி ஒரு 55 வயசு ஆச்சு, நான் இப்போ ஒப்பு கொடுத்தா கடவுள் என்ன எப்போ 90 வயசுல உயர்த்து வரா, என்ன பாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் என்னைக்கு நீங்கள் ரசிக்கப்படுறீங்களோ அன்னைக்குலேருந்து உங்களுக்கு வயசு ஸ்டார்ட். அதனால நீங்கள் ரசிக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா யூத முறைப்படி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வாலிபர்கள் தான், 30 வயசுக்கு அப்புறம் தான் பெரியவர்கள். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து 30 வருஷத்துக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வாலிபர்கள், உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் குழந்தைய கொடுத்தாரு? 100 வயசில். இந்த வயசில் அப்படி கொடுத்தா உலகம் சிரிக்குமா சிரிக்காதான்? என்னடா 100 வயசில் போய் பிள்ளை கொடுத்துருக்குறானே அப்படின்னு சிரிக்கும் உலகம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? அங்கே அவனுக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. ஏன்? நம்ம நினைக்கிறோம் உலக பிரகாரமாக அவன் வயசு எவ்வளோ? 100. ஆனால் ஆவிக்குரிய வயசு அவனுக்கு எவ்வளோன்னு பாருங்க, வாலிபனாக தான் இருந்திருக்கு. அவனோட ஊர்லேருந்து கடவுள் நீ வா அப்படின்னு கூப்பிட்டு அவனை வந்து ஒரு ஜாதியாக மாற்றி கொண்டு வரும்போது அவன் வாலிபனாக இருக்கான். அந்த ஸ்டேஜில் தான் அவனுக்கு புள்ள பிறக்குது. அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். நம்ம என்றைக்குமே வேதாகமத்தை என்ன பண்ணிடுறோம், உலக பிரகாரமான நோக்கத்திலேயே பார்த்து பழகிட்டதுனால நமக்கு என்ன தெரியுது, இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னோட கருத்தை ஒன்றை முன்னிறுத்தி அந்த கருத்துக்கு வசனம்லாம் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அந்த சபைக்குன்னு ஒரு கருத்தை முன்னிறுத்தி அந்த கருத்துக்கு எங்கெல்லாம் வசனம் இருக்குது, கன்கார்டன்ஸ் பைபிள் எடு, ரெஃபரன்ஸ் பைபிள் எடு, அதுலேருந்து வசனத்தை எனக்கு பொறுக்கி போடு, அப்படியே மேலே தூவி விடு, ஒரு பீஸா மாதிரி கொண்டு உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்றத உங்கள்கிட்ட சொல்ல மறந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா சபையார்களை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நானும் எனக்கு தேவையான வார்த்தை இன்னைக்கு வருதா, நான் எஸ்டர்டே நேற்று கஷ்டப்பட்டுருக்கிறேன், முந்தானத்து கஷ்டப்பட்டுருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு தேவையான வார்த்தை வருதான்னு இப்போ எதிர்பார்த்து தான் வராங்களே தவிர கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு யாரும் வரதில்லை. அங்கே தான் என்ன பண்ணிடுறாங்க, சபையாரும் வழி விலகி போயிடுறாங்க.
இன்னைக்கு அவங்க உண்மையான வார்த்தையை தேட தவிர்த்ததின் மூலம் வந்த விளைவு என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து ப்ராஃபட்டிக் காஸ்பல்னு ஒன்று வந்துருச்சு. உபதேசம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, கடவுள் உனக்கு பணத்தை கொடுப்பார், கடவுள் உனக்கு வந்து வீட்டை கொடுப்பார், கடவுள் உனக்கு காரை கொடுப்பார், கடவுள் உன்னை வந்து உனக்கு தங்கம் கொடுப்பார், கடவுள் உன்னை உயர்த்துவார், இந்த மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர உபதேசத்தை கர்த்தர் உனக்காக என்ன வச்சிருக்காருன்னு என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியான்ற அந்த கேள்வியை அவங்க மனசுல எழுப்ப மறந்துடுறாங்க. அது யார் கையில இருக்குது? சபை மக்கள் கையில தான் இருக்குது. சபை மக்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை நீங்க தேடினீங்கன்னா நீங்க சுபிட்சமா இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்க தேடி போனீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த இருக்கிற இடம் நல்லா இருக்கும், ஆனா போற இடம் நல்லா இருக்காது. இங்க வாழும் போது நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா போகும்போது தவறு பண்ணிட்டுமே நீங்க திரும்பி பார்த்தா நீங்க பரலோகம் போக முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, வேதத்தை படிச்சு வேதம் இதிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்குதோ அதை நீங்க கண்டுபிடிச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்கே கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்துல நித்திய வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. நான் இங்கே சுபிச்சமா இருக்கணும், இங்கே நல்லா இருக்கணும், இந்த பாஸ்டர் நல்லா பாடுறாரு, இந்த பாஸ்டரு நல்லா பேசுறாரு, இந்த பாஸ்டர் நல்லா வந்து இது பண்றாரு அது பண்றாருன்னு அற்புதங்களை தேடி ஓடினா என்ன ஆயிடும், நம்ம வாழ்க்கை தேடலே முடிஞ்சிடும், கடைசி வரைக்கும் இடத்தை அடைய மறந்து விடுவோம். அதனால் திருச்சபை மக்கள் என்பவர்கள் குயவன் கையில் தேவன் கையில் நம்முடைய பாத்திரத்தை நம்ம கொடுத்துடணும். ஏசப்பா என்ன ஒன்றை கொடுத்துட்டாங்க, நீ என்ன உருவாக்கு, என்ன பண்ணுங்க, நீங்க என்ன உருவாக்குங்க, நீங்க என்ன அடிங்க உதைங்க நெருப்புல போட்டு வாட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணிருங்க, ஒரு நல்ல இடத்துல என்னை கொண்டு போய் ஒரு பாத்திரமா வச்சிருங்க, பிறருக்கு நான் உபயோகமா இருக்கிற மாதிரி நான் வச்சிருங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கொடுத்து இந்த கிருபையின் காலகட்டங்களில் உங்களை நிச்சயமாக தேற்றுவார். நீங்கள் அனைவரும் ஒரு நற்சாட்சியாக நீங்க நிற்பீங்க. சரியா? அதனால நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. அது சபையார் கையில தான் இருக்குது, அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்துக்கள்ல தான் இருக்குது. அதனால நம்மளும் ஒரே குடும்பமா இருக்கும்போது ஒருத்தர் கீழே மேல ஏதாச்சும் தவறு பண்றாங்க அப்படின்னா, கீழே விழுறாங்க அப்படின்னா நம்ம தூக்கிவிட வேண்டியது நம்ம கடமை. நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்கள வழி நடத்த வேண்டியது நம்ம கடமை. அந்த வேலைகளை நம்ம கரெக்டா பார்க்கணும், நம்ம சுயநலமா இருந்துடக்கூடாது, பிறருக்கு ஒரு நல்லதை எடுத்து வைக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கீழே விழுந்தோம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் மேல இருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம கீழே விழுவுறோம்னா தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த தூக்கி வர்ற ஆள் யாரை உருவாக்கணும்? நம்ம தான் உருவாக்கணும், அவங்களாம் வரமாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தூக்கி வரதுக்கு ஒரு ஆள் கடவுள் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கீங்க கீழே விழுந்துட்டு. ஆனா வாழும் பொழுது நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம தூக்கி விடுறதுக்கு பல பேர் வந்திருப்பாங்க விழுந்த உடனே, ஆமாவா இல்லையா? நம்ம நற்சாட்சியா ஒரு ஊர்ல வாழ்றோம் அப்படின்னா தடுக்கி விழுறோம்னா விழுந்ததுக்கு அப்புறம் தூக்கி விடுறதுக்கு பல பேர் வந்திருப்பாங்க. 2 நாள் 3 நாள் வரைக்கும் வந்து வீட்டில் கேட்டு தொலை பண்ணிப்பாங்க, ஐயா என்னாச்சு ஐயா என்னாச்சு அப்படின்னு. அப்படின்னா இப்படி வந்து கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த ஊரில் சரி நற்சாட்சியாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம்னு அர்த்தம், ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஒழுங்காக நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அது நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு கேட்ட இந்த குயவன் கதை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கிரியை செஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரியையை என்றைக்குமே இந்த அனலை அணைய விட்டுறக்கூடாது. அப்பப்போ என்ன பண்ணணும், வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி இந்த வேசவாசத்தை படித்து அந்த தணலை அப்படியே நீங்கள் வச்சுக்கணும். சரியா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, நீர் எங்களுக்கு இந்த பொய்யவனின் தாற்பயத்தை இன்று புரிய வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. வேதம் கூறுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு என்று. அதே போல நாங்கள் உமது ராஜ்யத்தை தேடுவதற்கு எங்களது பாண்டத்தை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அதை உருவாக்கி அதை புடமிட்டு எங்களை உயர்த்துகிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் உமது நோக்கத்துக்காக செயல்பட எங்களை உபயோகப்படுத்தும். எங்கள் நோக்கத்தை விட உங்களது நோக்கம் மிகவும் வல்லமையானது, மகிமையானது. உமது நாமம் பரிசுத்தப்பட எங்களது பாத்திரமான எங்களை பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.